Alhamdulillah Rabbil Alameen wassalatu wassalamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir Rahmanir Rahim. وَمَا آتَاكُمُ الرَّسُولُ فَخُذُوهُ وَمَا نَهَاكُمْ عَنْهُ فَانْتَهُوا. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم وَنَحْنُ عَلَى ذَلِكَ مِنَ الشَّاهِدِينَ وَالشَّاكِرِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. சிறப்பான இந்த ஏற்பாட்டை, ஒற்றைப்படை இரவுகளை நல்ல விஷயங்களை கேட்கவும் அமல் செய்யவும் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிர்வாகத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும், துடிப்புமிக்க ஆளிமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற பள்ளியினுடைய இமாம் கண்ணியத்திற்குரிய முகமது இஸ்மாயில் ஹசரத் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் அழகான உரை நிகழ்த்தி ஜகாத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய கோவை மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய தலைவரும் அன்பு நண்பருமான அப்துல் மாலிக் செயலாளர், கோவை மாவட்டத்தினுடைய செயலாளர் அப்துல் மாலிக் சிராஜி ஹசரத் அவர்களுக்கும், அழகான குரலில் கீதம் இசைத்த அருமை நண்பர் முகமது இப்ராஹிம் உலூமி ஹசரத் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, ஏன்னா இந்த நேரம் பதிலே வராத நேரம், என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அன்னலாரின் வாழ்வியல் பாடங்கள் என்று ஒரு தலைப்பின் கீழே எப்படி பெருமானார் வாழச் சொன்னார்கள், நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது குறித்த தகவல்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நீண்ட நேரம் பேச மாட்டேன் என்ற உத்தரவாதத்தோடு இன்ஷா அல்லாஹ் 1:35 முடிச்சுக்கலாம். அப்ப அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த உம்மத்திற்கான பாடம். ஒரு 7-8 செய்திகள் இந்த உம்மத்து கடைபிடிக்க வேண்டிய செய்திகள். அதில் முதலாவது, பெருமானார் வாழ்ந்த காலம் முழுக்க பாசிட்டிவ் சிந்தனையோடு வாழ்ந்தார்கள். பெருமானார் எதிர்மறை சிந்தனை கொண்டவர்கள் அல்ல. இதை இந்த உம்மத் உணர வேண்டும். நாமும் வாழுகிற காலத்தில் எதை பார்த்தாலும் நல்ல கண்ணோட்டத்தோடு பார்க்குதல், இது இன்னைக்கு ரொம்ப தேவைப்படுது. நல்ல கண்ணோட்டம் என்பது இன்றைக்கு சமீப காலமாய் கணவன் மனைவியை பார்ப்பது இல்லை நல்ல கண்ணோட்டத்தோடு. மனைவி கணவனை, உலகத்தில் இருக்கிற எல்லோரும் சிறந்தவர்கள் கணவனை தவிர என்ற நிலையில் அவள் எண்ணம் இருக்கிறது. குறை காண்பதிலேயே உலகம் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற திருப்பூரிலே
ஒருவரை பார்த்து ஹாஜியார் நல்லா இருக்கிறீங்களான்னு தான் கேட்டேன். பின்னாடியே ஒருத்தர் வந்தார், இப்பதான் ஒரு ஹாஜியார், 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஷைத்தான். அப்ப அவர் கண்ணோட்டம் என்னவென்றால், அவர் ஹஜ்ஜுக்கு போய் புனிதராய் மாறிவிட்டார், பாவத்தை எல்லாம் கழித்து விட்டார். இன்னும் அவரை இவர் பார்க்கிற பார்வை எப்படித்தான் பார்க்கிறார்? ஷைத்தானாகத்தான் பார்க்கிறார். இந்த பார்வை மாற வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. பெருமானாரின் பார்வை எப்படி இருந்தது தெரியுமா? ஷைபத் இப்னு உஸ்மான் எதிரி கைபர் போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெட்ட வேண்டும் என்று வாளை எடுத்து தலைக்கு மேலே ஓங்கி நிற்கிறார் ஷைபத் இப்னு உஸ்மான். பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தானே எடுத்துக் கொள்ளுகிறான். வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ். உலகத்திலே யாரை நம்பியும் அல்லாஹ் பெருமானாரை ஒப்படைக்கவில்லை. மன்னர்களை பாதுகாக்கிற பொறுப்பை யானைப்படை எடுத்தது. மன்னர்கள் எல்லாம் யானைப்படை வைத்திருந்தார்கள். இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் பூனைப்படை வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் அன்றே சொன்னான், யானைக்கு ஒரு காலம் வந்தால் அது யானையின் காலம், இது பூனையின் காலம். ஆனால் பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் யானையிடத்திலும் ஒப்படைக்கவில்லை, பூனைப்படையிடத்திலும் ஒப்படைக்கவில்லை. வாளை எடுத்து வெட்டுவதற்கு ஷைபத் இப்னு உஸ்மான் ஓங்கி நிற்கிறார். பெருமானார் திருப்பி விட்டாங்க. பெருமானார் திருப்பினார்கள். பெருமானாரின் இடுப்பிலே உறைவாள் இருக்கிறது, நினைத்தால் எடுத்து 2 துண்டாக வெட்டி விடலாம். பெருமானாரின் வீரத்திற்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது. ஆனால் நபி என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த நேரத்திலே போர்க்களத்தில் எதிரியிடத்தில் அவர் நெஞ்சில கை வச்சாங்க. அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம் வஹ்தி, யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக. வாள் மேல இருக்கு வெட்டுறதுக்கு, நபி என்று தெரியாமல் செய்கிறார் ரப்பே, இவரின் மீது இரக்கப்படு, இவரின் இதயத்தில் நான் கை வைத்து விட்டேன், அந்த இதயத்தை எனக்கு கொடு. வாள் மேலே இருக்கிறது, உதடுகள் கலிமா உரைக்கிறது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். எதிரியிடத்திலே கூட நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று நினைத்த, நடந்து காட்டிய நாயகத்தின் வரலாறு இந்த உம்மத்திற்கு எடுத்துக்காட்டு. கடைக்கு போகும்போதே சாவியை எடுக்கும் போதே புரட்டாசி மாசம் என்ன விளங்க போகுதுன்னா ஒண்ணு கூட விளங்காது. அந்த சிந்தனையே நல்ல முறையில் இன்றைக்கு கடை திறக்கிற போது வாடிக்கையாளர்கள் வருவார்கள், யாரையும் வாங்காமல் நான் அனுப்ப மாட்டேன், அவர்களிடத்திலே சிறப்பாக நடந்து கொள்ளுவேன் என்ற பாசிட்டிவ் சிந்தனை வந்தால் இது ஆறாவாக மாறி எல்லோரின் இதயத்திற்குள் செல்லும், வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து கடைக்குள் திணிக்கும். பிள்ளைகளை பார்க்கும் போதே பாசிட்டிவோடு, டே உன் எதிர்காலம் நல்லா இருக்கும்டா, நீ நல்லா வருவடா என்று சொல்லி வளர்க்கப்படுகிற குழந்தை வளர்வார்கள். உன்னை பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றிருக்கலாம், நீலாம் உருப்பிடுவியா விளங்குவியா என்றே சொல்லி வளர்க்கப்படுகிற குழந்தைகள் ஒரு காலத்திலும் உயர மாட்டார்கள். எல்லா நிலைகளிலும் பெருமானார் இந்த உம்மத்திற்கு 1,24,000 நபித்தோழர்களில் யாரையாவது பெருமானார் திட்டினார்கள் என்று வரலாறு இருக்கிறதா? ஒரு வரலாறு கூட இல்லை. எல்லோரையும் நல்ல கண்ணோட்டத்தோடு பார்க்கிற பார்வை பெருமானாருக்கு சொல்றோம். இதை முதல்ல நம்ம எடுக்கணும். வாழ்க்கையில நம்ம யாரையும் குறை கண்ணோட்டத்தோடு பார்க்க கூடாது. இரண்டாவது, உறவுகளின் விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், இன்றைக்கு எப்படி நடக்கும்? உறவுகள், தாய் தகப்பன், அண்ணன் தம்பிகள், அக்கால் தங்கை, சம்பந்தப்பெற உறவு, அத்தனை உறவுகளையும் உள்ளிழுத்து வாழ்ந்தார்கள் பெருமானார். அந்த வாழ்க்கையே ஒரு அலாதியான வாழ்க்கை. கூட 2 மாமனார், கூட 2 மருமகன். அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு யார்? ரசூலை புகழும் மாமனார், மருமகனை புகழுகிற மாமனார். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு
மாமனாரை புகழுகிற மருமகன். என்ன அழகான ஒற்றுமை! இன்றைக்கு அந்த ஒற்றுமை இருக்கிறதா? பெற்ற தகப்பனோடு நடக்கிற முறை தெரியாதவர்கள் உருவாகி வருகிறார்கள். தாய் தகப்பன் அவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள். பெருமானார் ஒருத்தர் வர்றாரு, ரசூலே நான் பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொள்ள வேண்டும். பெருமானார் சொன்னாங்க, ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், நீ என்னோடு போருக்கு வராதே, உன்னுடைய தாய் தகப்பனுக்கு பணிவிடை செய். போருக்கு வருவதை விட சிறந்தது, போரை விட தாய் தகப்பனுக்கு ஹிதுமத்து செய்வது சிறந்தது. ஆனா இன்னைக்கு என் பிள்ளை ஜப்பான்ல இருக்கு, என் பிள்ளை ஆஸ்திரேலியாவில் இருக்கு, என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கு, இது என்ன பெருமையா? வயதான காலத்தில் பக்கத்தில் உட்கார்ந்து அந்த தாய் தகப்பனுக்கு ஹிதுமத்து செய்கிற பாக்கியம் உலகத்தில் எந்த பிள்ளை பெறுகிறதோ அவன்தான் வாழ்வில் சிறந்தவன், மறு உலகத்திலும் சிறந்தவன். சும்மா டிவியில் அப்படி பார்த்துக்கிட்டு செல்போன்ல பார்த்துக்கிட்டு டேட் நல்லா இருக்கிறீங்களா, இந்த பிள்ளைகள் என்ன உயர்ந்தவர்களா சிறந்தவர்களா? மார்க்கம் ஒரு காலத்திலும் அங்கீகரிக்கவில்லை. தாய் தகப்பன் யார்? பெருமானார் இன்னொரு ஹதீஸ், ரொம்ப ஆழமான ஹதீஸ், மன் ஃபல்லல ஜௌஜத்தஹு அலா உம்மிஹி, யாராவது ஒரு ஆளு என் மனைவி எங்க அம்மாவை விட டாப், என் மனைவியின் சிந்தனை எங்க அம்மாவோட டாப் என்று நினைத்தாலே அல்லாவின் சாபமும் மலக்குகளின் சாபமும் உண்டாகட்டும் என்றார்கள் பெருமானார். ஒரு காலத்திலும் மனைவி தாய்க்கு நிகராக முடியாது, ஒரு காலத்திலும் நிகராக முடியாது. தாய் தகப்பனுக்கு நிகராக யாரையும் மார்க்கம் வைத்து பார்க்கவில்லை. ஆனால் சமீப காலமாக இன்றைக்கு திருமணம் முடித்தவுடன் தனி குடித்தனம் செல்ல வேண்டும், தாய் தகப்பனை பாரமாக நினைக்கிற சமூகமாய் இந்த சமூகம் உருவாகி வருகிறது. இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, அல்லாம துல்ஃபிகார் எழுதுறாரு, அந்த தாயின் பாசம் எவ்வளவு, தகப்பனின் நேசம் எவ்வளவு. அல்லாம துல்ஃபிகார் நடந்த வரலாற்றை எழுதுகிறார்கள். ஒரே பையன், கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, 2 மாசம் கூட ஆகல, தனி குடித்தனம் வேண்டும் என்று கேட்கிறாய். தகப்பனார்ட்ட வந்து பையன் சொல்றாரு, பாப்பா படிக்க வச்சு நீங்க தான் பொண்ணை பார்த்து கட்டி வச்சீங்க, ஆனா அவ தனி குடித்தனம் வேணும்னு கேட்கிறா, என்ன செய்யட்டும் வாப்பா? உலகத்தில் இருக்கிற எல்லா வாப்பாக்களும் ஒன்றுதான், ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, டே நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், எங்க போய் நல்லா இருற, நீ நல்லா இருற, நீ கண்குளிர்ச்சியாக நன்றாக இருப்பதை பார்க்க வேண்டும் நாங்கள், அவ்வளவுதான், நல்லா இருக்கு. அனுப்பிச்சு வச்சாச்சு. ஜித்தாவிலே வேலை கிடைக்கிறது. ஜித்தாவிலே 12 ஆண்டுகள் தொடர்ந்து ஹஜ்ஜுக்கு போகிறார், 12 வருஷம். ஆனா இடையிலே தகப்பனாரின் மரணம் வரல, தாயார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள், கண்டும் காணாமலும் இருக்கிறார், கண்டுகள்ல. ஆனா தொடர்ந்து 12 ஹஜ்ஜி, வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிடுறார். ஒரு நாள் 12வது ஹஜ்ஜில முஸ்தலிஃபாவிலே உறங்குகிற போது ஒரு கனவு கண்டார். ஓ ஹஜ்ஜெல்லாம் நாசமா போச்சுன்னு கனவு கண்டார். இல்ல துக்குபலு ஹஜ்ஜத்துக், ஹஜ்ஜெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்பதான் உலமாக்கள்கிட்ட போய் கேட்டார், இதுக்கு என்ன விளக்கம்னாரு, உறவை முறித்து வந்திருக்கிறாய் போல் தெரிகிறது, உறவோடு போய் சேர்ந்து கொள். 12 வருஷத்துக்கு பின்னாடி அம்மாவை பார்க்க வர்றாரு. அப்பதான் ஞான உதயமாகி இப்படி செஞ்சிட்டமேன்னு அம்மாவை பார்க்க வர்றாரு. கதவை தட்டுறாரு, அம்மா கதவை திறக்குது, கண்ணு தெரியாம, பாதி பார்த்தும் பாதி பார்க்காமலும். கதவை திறந்த உடனே அம்மா உங்க புள்ள வந்திருக்கேம்மா என்று சொல்ல அந்த தாய் கட்டி அணைத்து, தம்பி நீ எப்படியடா இருக்கிறாய், உன் மனைவி எப்படி இருக்கிறாய், பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், அவன் செஞ்ச கொடுமைகள் அத்தனையும் மறந்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரே மனம் தாய்க்கு மட்டும்தான், தாய்க்கு மட்டும். ஆனால் அந்த தாயை எத்தனை பேர் மதிக்கிறோம், எத்தனை பேர் மதிக்கிறோம்? வெளிநாட்டுக்கு மரியாதையோடு தாயாரை கூட்டு போறாருன்னா மதிக்க அல்ல, ஆயா வேலை பார்க்க, ஆயா வேலை பார்க்க. தகப்பன் யார்? சாதாரணமானவன. தாய் வயிற்றிலே 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிறாள்.
ஆனால் திருமணத்திலிருந்து இறக்கிற வரை மனைவியையும் பிள்ளைகளையும் தலையிலும் தோளிலும் சுமப்பவன் தான் தகப்பன். கல்யாணம் பண்ணினதிலிருந்து கபரஸ்தானுக்கு போற வரைக்கும் எல்லாம் எழுதி வைக்கிறதுலாம் யாருக்கு தான்? இவர் சம்பாதிக்கிறது ஃபுல்லா மனைவி மக்கள் எல்லாம். இந்த ஆம்பளை சேர்த்துக்கிட்டது என்ன தெரியுமா? தனக்குன்னு சேர்த்துக்கிட்டது பிரஷர் 180, கொலஸ்ட்ரால் 430 இல்லையா, சுகர் 600, இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் மனைவி மக்கள். அந்த தகப்பனை புரிந்து கொண்ட பிள்ளைகளாக இளைஞர்களே நாம் இருக்கிறோமா? நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இன்னைக்கு இருக்கிற வீடுகள்ல எல்லாம் ஆம்பளைங்க எல்லாருமே சொல்லித்தான் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு. ஆம்பளை எல்லாம் டே பெத்த அம்மா மறந்துடக்கூடாதுடா, அவள் வயிற்றுல சுமந்தவடா மறக்காதடா. ஆனால் வீட்டில் இருக்கிற எந்த பெண்ணும் தகப்பனை பற்றி சொல்வதில்லை, இந்த மல்லாவை தவிர. ஏன்னா நான் வீட்டுக்கு போகணுமா இல்லையா? என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த பொம்பளைகள்லாம்? இன்னைக்கு இருக்கிற டென்த்து பிள்ளைகள்கிட்ட கொப்பனை நம்பாத, அது லூஸ். அது பேச்சை கேட்ட நீ விளங்க மாட்ட. காட்ட பிள்ளைகள்கிட்ட அது பேச்சை கேட்ட நீ விளங்க மாட்ட. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்படியே சொல்லி கொடுத்து நிலைமை என்ன ஆனது தெரியுமா? 60 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் வீடுகளில் அனாதைகளாயிருக்கிறார்கள். பக்கத்தில் அமர்ந்து பேசுகிற பிள்ளைகள் இல்லை. எங்க பாப்பாக்கு எதுவுமே தெரியாது. அவர்கிட்ட பேசுறதை விட பேசாம இருக்கிறது சிறந்தது. அவர் பட்ட தழும்புகள், அவள் பட்ட காயங்கள், வாழ்க்கையில் அவர் பட்ட கஷ்ட நஷ்டங்கள், அதுல இருந்தெல்லாம் என் புள்ள காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைப்பாரே, அவருடைய நினைப்புக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம்? அந்த நினைப்பை மதிக்க வேண்டாமா? மதிக்கிற பிள்ளைகள் இல்லை. வருகிற காலத்தில் இளைஞர்களே ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தாய் தகப்பனை மதிக்காமல் வாழ்க்கையில் உயர்ந்தவனும் இல்லை, தாய் தகப்பனை மிதித்து வாழ்க்கையில் சிறந்தவனும் இல்லை. பெற்றோர்கள் நலனில் அக்கறை எடுக்கிற பிள்ளைகளாய் மாறி போக வேண்டும். இன்னைக்கு சமூகத்தில் இது ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. இதை போல உறவுகளை குறித்து பேசுகிற போது ஒட்டாத உறவுகள். இன்னைக்கு நிறைய உறவுகளுக்குள்ள சண்டை, எங்க பார்த்தாலும் சண்டை. நமக்கு எத்தனை சொந்தம் இருந்துரும் நினைக்கிறீங்க? மீறி போனா ஒரு 10 சொந்தம் சுத்தி அந்த 10 சொந்தங்களையும் இணைத்து வாழ்பவன் சிறந்தவன் மார்க்கம் சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா பேசுனது இதுதான். கடைசியா ஹஜ்ஜத்துல் வதாவிலே பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 90,000 நபித்தோழர்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு பெருமானார் 90,000 பேரை பார்த்து கேட்டாங்க, உறவை முறித்த யாராவது இருக்கிறீரான்னு கேட்டாங்க. 90,000 பேர்த்துல ஒரே ஒருத்தர் தான் எந்திரிச்சார். நான் எங்க மாமனார்ட்ட பேசுறது இல்லைன்னார். மாமனார்ட்ட பேசுறது இல்லை. பெருமானார் பேசிக்கொள்ளுங்கள் என்றார்கள். மாமனார் முந்திக் கொண்டார். மருமகன்ட்ட வந்து தம்பி மன்னிச்சிருங்கன்ட்டார். மாமனார் முந்திக் கொண்டார். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாமனார் தான் முந்திக் கொள்கிறார். மருமையை எப்பயுமே நெஞ்சு நிறுத்திருப்பார். அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வரமாட்டார். பெருமானாரின் கண்களில் கண்ணீர். அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள், ரப்பே உன்னை சந்திக்க நான் தயாராகிவிட்டேன், மௌத்துக்கு ரெடி. எந்த நிலையில் தெரியுமா? என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. இன்னைக்கு சொல்ல முடியுமா? இந்த மாதிரில இருக்கிற கொஞ்சம் பேர் இதை எடுத்துட்டு போகணும். அதுக்காகத்தான் சொல்றேன். துவாக்கள் கபூலாக வேண்டுமா? உறவுகளோடு சேர்ந்து கொள். வயது அதிகமாக வேண்டுமா? உறவுகளோடு சேர்ந்து கொள். ரிஸ்க் அதிகமாக வேண்டுமா? உறவுகளோடு சேர்ந்து கொள். அல்லாஹு அக்பர். எவ்வளவு அழுத்தமான ஆழமான உறவை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஆனால் அந்த உறவுகள் விஷயத்தில் இன்றைக்கு இந்த வாழ்வியல் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. அண்ணன் தம்பி உறவு எவ்வளவு அற்புதமான உறவு! அல்லாஹ் கொடுத்திருக்கிற உறவுகளிலேயே சிறந்த உறவு ஹன்சா. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க ஹன்சாட்ட, அம்மா உங்கள் குடும்பத்தில் 3 பேர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் 3 பேர்கள், கணவனும் சிறைபிடிக்கப்படுகிறான்,
பிள்ளையும் சிறைபிடிக்கப்படுகிறது, சகோதரனும் சிறைபிடிக்கப்படுகிறான். ஆனா சொன்னாங்க 3 பேத்துல யாரையாவது ஒருவருக்கு மட்டும்தான் விடுதலை என்று சொன்னான். ஹன்சா, நீ யாரை தேர்ந்தெடுப்பாய்? கணவனையா அல்லது உன் பிள்ளையா உன் சகோதரனையா? நம்மள்ட்ட கேட்டா என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். பிள்ளைய சொல்லுவோம். ஆனா ஹன்சா சொன்ன வார்த்தை, நான் என் சகோதரனைத்தான் தேர்ந்தெடுப்பேன். ஏன் தெரியுமா? கணவன் இல்லை என்றால் மார்க்கம் வேறொரு திருமணம் முடிக்க அனுமதி கொடுத்திருக்கிறது. பிள்ளை இல்லை என்றால் இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒரு சகோதரன் இல்லை என்றால் இன்னொரு சகோதரன் உருவாக முடியாது. ரப்பு கொடுத்திருக்கிற அற்புத சொந்தம். பெருமானார் சந்தோஷப்பட்டாங்க. ஹன்சா அறிவாளி என்றார்கள் பெருமானார். ஆக்கினா. அப்ப இந்த சகோதர உறவு இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணன் தம்பி அவ்வளவு சந்தோஷமான ஒற்றுமை. நான் கண்ட செய்தியையே உங்களுக்கு சொல்லுவேன். 25 வருஷமா கூட பிறந்த அண்ணன் தம்பி 2 பேர் பேசல. 25 வருஷம் ஒரு சபையிலே சந்திக்கிறார்கள். தம்பிக்காரு என்கிட்ட கேட்கிறார், ஹசரத் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். யார? சொந்த அண்ணன். ஹசரத் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்கேயும் பார்க்கல, உங்க கூட பிறந்த அண்ணன் தான் அவர். 2 பேரும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு கட்டிப்பிடித்து அழுதது இதே கோவையில் நடந்தது. அவ்வளவு என்ன குரோதம்! உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளின் மீது என்ன குரோதம், என்ன விரோதம்! சர்வ சாதாரணமாக அடித்துக் கொள்ளுகிற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் காயப்பட்டுக் கொள்ளுகிற சூழலில் இந்த சமூகம் வாழ்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே ஆரம்பிப்பார்கள். அந்த ஹதீஸை முடிக்கும் போது கடவாய்ப்பல் தெரிய சிரித்துக் கொண்டே முடிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை சொல்றாங்க. அண்ணன் தம்பி 2 பேர்த்து அல்லாஹ் ஒண்ணு சேர்ப்பானா. அண்ணன் தம்பியை பத்தி கேள்வி கேட்பான். அண்ணன் டே உன் தம்பியை பத்தி என்னப்பான்னு நினைக்கிற? பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் கேள்வி கேட்பான். அப்ப அண்ணன்காரர் சொல்லுவான், என் தம்பி எப்ப பார்த்தாலும் 25,000 50,000 நமக்கு தோதுவா நான் மாத்தி சொல்றேன். 20,000 25,000 50,000 கடை வாங்கிட்டே இருப்பார். அப்பே திரும்ப என் தம்பி கொடுத்ததே இல்லை ரப்பே. அண்ணன் அல்லாட்ட புகார் செய்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நினைக்கிற அண்ணன் என் உம்மத்தில் இருப்பார். அல்லாஹ் கேட்பான், அதுக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிற? அல்லாஹ் இங்கே காசை வாங்கி என்ன செய்வேன்? அதனால என் தம்பியினுடைய நன்மையை எல்லாம் வாங்கி வாங்கி கொடுறப்பே. தம்பியின் நன்மையை பறிக்க நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா? பெருமான் அந்த ஹதீஸ் தொடரும். அல்லாஹ் சொல்லுவான், உன் தம்பி வெறும் பேப்பரா வந்திருக்கிறான், வெத்து பேப்பர், ஒரு நன்மை கூட உன் தம்பிக்கு இல்லை. அல்லாஹ்வுக்கு அண்ணன் ஐடியா கொடுப்பாரு, பரவாயில்லை ரப்பே, என் தீமை எல்லாம் எடுத்து என் தம்பி மேல சுமத்தி அவனை நரகத்துக்கு அனுப்பிச்சு என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு. பெருமானார் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். தம்பியை நரகத்திற்கு அனுப்பிவிட்டு சொர்க்கம் செல்ல நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா? என் உம்மத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் சொர்க்கத்தை சுத்தி காட்டுங்க அம்மா அண்ணனுக்கு. அண்ணன் சொர்க்கத்தை அப்படியே சுத்தி வருவார். பார்த்தா 72,000 அறைகளை கொண்ட மாளிகை. இதுவரைக்கும் உலகத்துல இப்படி கட்டப்படல. 72,000 அறைகளை கொண்ட ஹோட்டல். அண்ணன் சுத்தி பார்த்துட்டு வந்து அல்லாட்ட கேட்பாரு, மையம் லிக்குஹாதா, இதை சொந்தமாக்கும் சக்கரவர்த்தி யார் ரப்பே? அல்லாஹ் சொல்லுவான், இதை நபிமார்கள் சித்திகீன்கள் சுகதாக்கள் யாருக்கும் கொடுக்கிற மாதிரி இல்லை, வேறு யாருக்கு? உனக்கு தான் தரலான்னு இருக்கு. அண்ணனுக்கு. எனக்கா? ஆமா உனக்கு தான். ஒரே ஒரு கண்டிஷன், தம்பியை மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும். தம்பியை மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும். அவரு இந்த ஹதீஸ் தொடர்கிறது. கதுகப்பர்த்து. அல்லாஹ் ஒரு தடவை தான் சொல்லுவான். இவர் 3 தடவை சொல்லுவார், மன்னிச்சிட்டேன். அல்லாஹ் சொல்லுவான், தம்பியின் கரத்தை பிடித்துக் கொண்டு 2 பேரும் சேர்ந்து சொர்க்கத்தில் சேர்ந்தவனை குடும்பத்தோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் இல்லையா? இது அண்ணன் தம்பி பாக்கியம், அக்கால் தங்கைக்கான பாக்கியம். இந்த உறவுகளை எல்லாம் நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இரத்த உறவுகள்
இதை அடிக்கடி சொல்றது உண்டு. சென்னையில் ஒருத்தர் இறையில்ல கொடைவள்ளல் இருந்தார். யாரு கேட்டாலும் கொடுப்பார். இன்னைக்கு அவர் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக்குவானாக. யாரு கேட்டாலும் கொடுப்பார். ஆனா சொந்த தம்பி துபாயில கிளீனிங் வேலை, ஹாஸ்பிட்டல் கிளீன் பண்ணுவார். 2 பொம்பளை பிள்ளை ஒரு பையன். தம்பிக்கு கொடுக்கவே இல்லை. தம்பி பிள்ளைய கல்யாணத்துக்கு கொடுக்கவே இல்லை, உலகத்துக்கே கொடுத்தார். ஆனால் வாழ்க்கை ஊஞ்சல் மாதிரி ஏறியவன் இறங்குவான், இறங்கியவன் ஏறுவான். நாமே நிறைய பேர்த்த பார்த்துருக்குறோம். அண்ணனுக்கு திடீர்னு தொடர்ந்து காய்ச்சல், கடைசியில் செக் பண்ணா பிளட் கேன்சர். பிளட் கேன்சர் எல்லாத்தையும் வித்து வித்து செலவழிக்கிறார், ரத்தத்தை மாத்திக்கிட்டே இருக்கிறார். இப்பொழுது அவரை சந்திக்க சென்ற போது அதிசயம் காத்திருந்தது. உலகத்துக்கே கொடுத்தாரு, அவங்க யாருமே அவர் பக்கத்தில் இல்லை. அவருக்கு சொந்த தம்பி தான் பணிவிடை செய்து கொண்டிருந்தார். பார்த்த உன்ன 2 பேருமே அழுதாங்க. அண்ணனும் அழுதாரு, தம்பி அழுதாரு. அவர் சொன்னது இன்னமும் நினைவில் இருக்கிறது. 15-17 வருஷம் ஆச்சு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹசரத், அண்ணங்கார் சொல்றாரு, ஹசரத் அன்னைக்கு நிறைய பணம் இருந்துச்சு, என் தம்பிக்கு கொடுக்கணும்னு மனம் இல்லை. நிறைய பணம் கட்டுக்கட்டா கொடுத்தேன். பணம் இருக்கிற போது எனக்கு மனம் இல்லை. இன்னைக்கு என் தம்பியை இப்படி விட்டுட்டேனே என்று மனம் இருக்கிறது. கொடுக்க ஒண்ணுமே இல்லை ஹசரத். தம்பிக்கார் அழுதுகிட்டே சொன்னார், பணம் என்ன பணம்? எங்க அம்மா மௌத்தா போகும்போது 2 விரலை காட்டுச்சு. டேய் அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்டா, பிரிஞ்சிடக்கூடாதுடா. என் தாயின் துவாவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டுறேன். நான் பார்த்துக்கிறேன். இதுதான் இரத்த உறவு. இந்த உறவுகளை சேர்ந்து வாழக்கூடிய சூழல் மனிதனுக்கு சொந்தம் இல்லையா? ஆனால் இன்றைக்கு அது என்ன நடக்கிறது? வீடுகள் தோறும் பிரச்சனை. கணவன் மனைவி உறவு எவ்வளவு அழகான அற்புதமான உறவு. கல்யாணம் பண்ணிட்டா பொதுவா மனைவி மக்கள்டவே கணவன் மனைவிட்ட சின்ன சின்ன சண்டையெல்லாம் வரும். ஆனால் இன்றைக்கு பெருமானாரின் காலத்தில் தலாக்கு 8 தான், 10 வருஷத்துல நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தலாக்கு. தலாக்கை தாண்டி ஹுலாக்கள், மனைவியே கேட்கிற சூழல். 3 மாசம் கல்யாணம் பண்ணி 4 மாசம் கல்யாணம் பண்ணி தலாக்கும் ஹுலாக்களும். நாம பார்த்த 80ஸ்ல கூட 80கள்ல இந்த அம்மா லெட்டர் போடும். இந்த அம்மா, என் மாமியா இப்படி பேசிருச்சு, எங்க நாத்தனா இப்படி பேசிருச்சு, வாப்பா உடனே வந்து என்னை கூட்டு போயிருக்கு வாப்பா. லெட்டர் போய் சேர்றதுக்கு ஒரு 3 நாள், அவர் லெட்டர் எல்லாம் படிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 3-4 நாள். 1 வாரம் கழிச்சு வந்தா 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கு. புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் முடிஞ்சு ஒன்னா பேசிட்டு இருக்குங்க. இதெல்லாம் நம்ம பார்த்த காலம் இல்லையா? அவர் தகப்பனாரு அந்த புள்ள சொல்லும், தகப்பனாரை பார்த்து, என்ன வாப்பா சொல்லிக்காம வந்துட்டீங்களேன்னு. அடக்கழுத, போன வாரம் நீதான லெட்டர் போட்ட, லெட்டர் போட்டுறதே மறந்துடும். இது நம்ம பார்த்த காலம். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. செல்போனை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் சண்டையே ஸ்டார்ட் ஆகும். என்னெல்லாம் பேசுறாங்க கேளுங்க, எப்படியெல்லாம் பேசுறாங்க பாருங்க. அப்படி கேட்க கேட்க தகப்பனுக்கு தாய்க்கு ரத்த சூடாகி, அம்மா ஓலாவுக்கு போன் பண்ற, ஓடி வந்துரு. ஒரு நாள் கூட இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துரு. உறவுகளை குறித்து தான் இன்றைக்கு பேச வேண்டி இருக்கிறது. வாழ்க்கை பாடங்கள் இன்றைக்கு எப்படி இருக்க வேண்டும், பெருமானார் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள். 11 மனைவி, ஒரு மனைவி கூட பெருமானாரை குறை சொல்லவில்லை. பெருமானாரும் யாரையும் குறை சொல்லவில்லை. என்ன அதிசயம் தெரியுமா? நமக்கெல்லாம் நடந்திருக்க. இவர் வேண்டா கண்ணே மணியே வைரமே வைடூரியமேன்னு சொல்லி மனைவியை புகழ்வார். எந்த மனைவியாவது கணவனை கோவையில் புகழ்வதுண்டா? எந்த மனைவியாவது இந்த மகள் அவளையெல்லாம் புகழ்றாங்கன்னு இஸ்மாயில் அஜத் சொன்னார். ஆனா இல்லையா, எந்த மனைவியாவது உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை
அன்னை ஆயிஷா புகழ்ந்ததை போன்று யார் புகழ முடியும்? லனா ஷம்சுன் வலில் ஆஃபாத்தி ஷம்சுன் வஷம்சி தத்லுஉ பஅதல் இஷா. எங்களுக்கும் ஒரு சூரியன், வானுக்கும் ஒரு சூரியன். எங்கள் சூரியன் இரவில் தான் உதயமாகும். மக்கள் இருளில் இருக்கிற போதுதான் எங்கள் சூரியன் உதயமாகும். ஆயிஷா என்னமோ ஆயிஷா ரலியல்லாஹு சொன்ன துவா கபூலாயிருச்சு போல தெரியுது. இந்த உம்மத்து உதய சூரியனையே சுத்தி சுத்தி வருது இல்லையா? அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம், உறவுகளின் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். இதுவரை நடந்தது எப்படியோ இருக்கட்டும். இனி பெற்றோர்கள், அதே மாதிரி பிள்ளைகள், பிள்ளை வளர்ப்பு, தன்னை சார்ந்த சகோதர உறவுகள் அத்தனையும் இழுத்து போட்டு இணைத்து போட்டு வாழுகிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள வேண்டும். மூன்றாவதாக உங்களிடத்தில் சொல்ல இருப்பது, மன்னிக்கும் பண்பை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நிறைய மன்னிக்கணும். காசு பணம் தர்மம் செய்வதை போல மன்னிக்கும் குணமும் வேண்டும். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் மன்னிச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜர்த்து சொன்ன உடனே ஞாபகம் வந்துருச்சு. எல்லா நபிக்கும் ஒரு குணம் தான். ஒவ்வொரு நபிக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம்னா மன்னிப்பாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம்னா கோபப்படுவாங்க. ஒவ்வொரு நபியும் ஒரு குணத்திற்கு சொந்தக்காரர். நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா ஒவ்வொரு நபியும் ஒரு பொருளின் மண்டி. அரிசி மண்டியில என்ன இருக்கும்? அரிசி மட்டும்தான் இருக்கும். பருப்பு மண்டியில பருப்பு மட்டும்தான் இருக்கும். புளி மண்டியில புளி மட்டும்தான் இருக்கும். ஆனா சூப்பர் மார்க்கெட்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணத்தின் சூப்பர் மார்க்கெட். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் குணம், சீஸ் அலைஹிஸ்ஸலாத்தின் விவேகம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் வீரம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் நட்பு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் நாவன்மை, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தின் பொருத்தம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் கடுமை, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தின் பொறுமை, யூசா அலைஹிஸ்ஸலாத்தின் போர்த்திறன், தானியால் அலைஹிஸ்ஸலாத்தின் அன்பு, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தின் கற்பு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் துறவு என்று அத்தனை குணங்களையும் மொத்தமாக பெற்றவர்கள் தான் நம்முடைய முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குணங்களிலேயே மிகச்சிறந்த குணமாய் தெரிந்தது பெருமானாருக்கு என்ன தெரியுமா? மன்னிக்கும் குணம். யாரை ரசூல் பழிவாங்கல, மன்னிக்கும் மனம். இது ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. மன்னிப்பு கேட்டாலும் போடா உன்னை மன்னிக்க நான் தயாரா இல்லைங்கிறான். ஆனா பெருமானார் நல்லதையே சொன்ன நாயகம் ஒரே ஒரு இடத்துலதான் கெட்டவனை சொல்லட்டுமாங்கிறாங்க. ரசூலை கெட்டவன் யார்? எவன் தனியா உட்கார்ந்து சாப்பிடுறானோ அவன் தான் கெட்டவன் ரசூலுல்லாஹ். அப்ப சாப்பாட்டில் கூட தனிமை கூடாது, ஒற்றுமை வேண்டும் என்று சொன்ன சமூகத்தில் இன்றைக்கு அத்தனையிலும் பிரிந்து கிடக்கிறோம். தனியா சாப்பிட்றதான் கெட்டவன். இவனை விட கெட்டவனை சொல்லட்டுமான்னாங்க. ரசூலே இவனோட கெட்டவன் இருக்கிறான்னா சொல்லுங்க ரசூலே. இருக்கிறான். தன்னிடத்திலே வேலை செய்பவர்களை கடிந்து கொள்ளுவான். அவன் ரொம்ப பெரிய கெட்டவன். வேலை செய்பவர்களை கடிந்து கொள்ளுவான். நம்ப மாட்டான். இவன் பெரிய மிகப்பெரிய கெட்டவன். ஆனா வேலை செய்யக்கூடியவர்களை அமானிதமாக நினைத்து வாழுகிற ஒரே ஒரு நிகழ்வை சமீபத்தில் நான் கண்டேன். அதிசயமான நிகழ்வு. புரட்சிவாக்கம். அங்க 45 வருஷமா ஒருத்தர் ஒரே கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு மளிகை கடையில 45 வருஷமா ஒரு ஆள் வேலை பார்க்கிறார். இதான் பெரிய அதிசயம். அதனால எவ்வளவு பெரிய ஆள்னா போய் உள்ள நுழைஞ்சு ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கலாம்னு நினைச்சா 2000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிடுவார். இது காரைக்குடியிலிருந்து வந்த கருப்பட்டிம்பார். கருப்பட்டி எங்கிருந்து வந்தா என்ன இல்லையா? இது அங்கிருந்து வந்த புளி, இது இங்கிருந்து வந்த மிளகா. இன்னைக்கு தான் கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்றார். இதை வாங்குறதுக்கு சிலோன்ல இருந்து வர்றாங்க, அங்கிருந்து வர்றாங்க. 200 ரூபாய்க்கு வாங்க போறவன் 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவான். 45 வருஷமா ஒரே கடை. அவர்கிட்ட போய் எங்க இவ்வளவு திறமையா வியாபாரம் பண்றீங்க, வேறு கடை வச்சிடலாம்ல. அப்ப அவர் சொன்ன வார்த்தை, மாற்று மத சகோதரர் தான், முதலாளி தான் நம்மால, ஆனா வேலை செய்யறாரு மாற்று மத சகோதரர். சொன்ன வார்த்தை, எங்க முதலாளி எனக்கு என்ன குறை வச்சிருக்காரு, நான் ஏன் வேற கடை வைக்கணும்? இப்பதான் 1.25 கோடியில வீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு, பிள்ளைகளை படிக்க வைக்கிறாரு, நல்ல ஜம்முனி என்ன பாத்துக்கிறாரு, நான் ஏன் வேற கடை வைக்கணும்? அந்த நேரத்துல கரெக்டா முதலாளி வந்துட்டார். அல்லாஹ் அக்பர். அவர்கிட்ட என்னங்க இப்படி கேட்டா இவர் இப்படி பதில் சொல்றாரு? நம்ம முதலாளி சொன்ன பதில் என்ன தெரியுமா? இங்க யாருங்க முதலாளி? அவன் தான் முதலாளி.
நானா முதலாளி, அவன் தான் முதலாளி, அவன் தான். இந்த உணர்வு ரசூலின் காலத்தில் சஹாபாக்களிடத்தில் இருந்தது. அது இன்றைக்கு பார்ப்பது அரிதாக இருக்கிறது, ஆனாலும் இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். அன்புக்குரியவர்களே, நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்போடு பழகுதல், அமானத்தை நிறைவேற்றுதல், இதெல்லாம் குறைந்து போயிருக்கிற இந்த சூழலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்கும் மனதை இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். எவ்வளவு தவறு செஞ்சாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க இல்லையா? ஆனா நாம இன்னைக்கு மன்னிக்க, அத்தாவை மன்னிக்க மகன் தயாரா இல்லை, மகனை மன்னிக்க யார் தயாரா இல்லை? தகப்பன் தயாராக இல்லை. அல்லாஹு அக்பர். ரபிஆ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த பிள்ளை, 19 வயசு. இந்த ரபிஆ பெருமானாருடைய காலு மேல ஏறி தோளை தாண்டுறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபிஆ கால் வேதனையா இருக்குன்னு எந்திரிச்சு லேசா தோல்ல தட்டிட்டாங்க. அவருக்கு வயசு 19, ரசூலுக்கு வயசு 56. 56 வயசு ரசூல் மேல ஏறி தோளை தாண்ட எப்படி இருக்கு? வேதனை. எடுத்துச்சு தட்டிட்டாங்க. மாலை நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபிஆவின் வீட்டுக்கு செல்கிறார்கள். கதவை தட்டுகிறார்கள். ரபிஆவே வந்து திறக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரபிஆ என்னை மன்னித்துக் கொள் என்றார்கள். யார்கிட்ட யார் மன்னிப்பு கேட்கிறது? ரபிஆ கண்கள்ல கண்ணீர். ரசூலே, உங்க மேல ஏறின பாவி, என்னை எதிர்த்து அல்லாஹ் வஹியை இறக்கி விடுவானோ, தண்டனை கொடுத்து விடுவானோ, கியாமத் வரை நான் தண்டிக்கப்பட்டு விடுவேனோ என்று பயந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்க கேட்கிறீர்களே. ரபிஆ, உன்னை அடிச்சுட்டேன்ல, என்னை மன்னிச்சுக்கோ. இதோ இந்த பக்கம் திரும்பிப்பாரு, 80 ஒட்டகைகளை கொண்டு வந்திருக்கிறேன், அதை எடுத்துக்கொண்டு என்னை மன்னித்துக்கொள். அஹ்சின் இலா மன் அஸா இலைக், தீங்களித்தவர்களுக்கும் உபகாரம் செய்து மன்னிப்பு. ஆனா இந்த உம்மத்துல இன்னைக்கு மன்னிப்புங்கிறதே இல்லாமல் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மன்னிக்கும் மனப்பான்மையை உருவாக்க வேண்டும். நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி முடிப்பேன். உறவுகளுக்கு அஜர்த்து சொன்ன மாதிரி சொந்த பந்தங்கள் கீழே விழுந்துட்டா அதை தூக்கிடும். உறவுகளுக்கு உதவுதல், அது எப்படி உதவணும் தெரியுமா? இங்கிதத்தோடு. இங்கிதத்தோடு சொல்லி காட்டக்கூடாது. உதவ வேண்டும், அவர்களின் கௌரவம் கெடாமல் உதவ வேண்டும். ரசூலுல்லாஹ் இதைத்தான் செய்வார்கள், உதவுவார்கள், கௌரவம் கெடாது. ஜாபிர் பின் அப்துல்லா மௌத்தா போயிட்டார். ஜாபிர் 24 வயசு பையன். போர்க்களம், ஹுனைன் போர்க்களம் முடிந்து வருகிற போது 24 வயசு இளைஞன் கிழட்டு ஒட்டகத்துல வர்றார். வயசான ஒட்டகம், நடக்கவே மாட்டேன். பெருமானார், என்ன ஜாபிர் கிழட்டு ஒட்டகத்தில் வருகிறீங்க? எங்க அத்தாவுக்கு நிறைய கடன், 7 பொம்பளை புள்ள, அதனால கிழட்டு ஒட்டகமே பெரிய விஷயம் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது கையை வைத்து தடவினார்கள். அந்த ஒட்டகத்திற்கு அல்லாஹ் ஒரு ஆற்றலை கொடுத்த. நபியின் கை பட்டவுடன் பீடு நடை போடுகிறார். பெருமானார் கேட்டாங்க, ஜாபிர், சகோதரிகள்லாம் புனையில இருந்து போகும்போது சகோதரன் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாரேன்னு கேட்பாங்களே, என்ன வாங்கி வச்சிருக்கிற? துபாயில இருந்து சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது வெறுங்கையோடு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா பொண்டாட்டி ஏத்துக்குவாள், திரும்ப போய் வாங்கிட்டு வா சொல்லிடுவாங்கல்ல. அங்க ஹுனைன்ல இருந்து வர்றீங்க, அண்ணன் ஏதாவது வாங்கிட்டு வருவாருன்னு உன் சகோதரியெல்லாம் எதிர்பார்ப்பாங்களே, என்ன வாங்கி வைத்திருக்கிறீர் ஜாபிர்? பெருமானார், என்கிட்ட என்ன இருக்கு வாங்கி வைக்க? என்னிடத்தில் எதுவுமே இல்லை ரசூலே, ஒன்றும் வாங்கவில்லை. ஏன் இல்லை? இது ஒட்டகம் இருக்கிறது, இந்த ஒட்டகத்தை எனக்கு விலை பேசி உங்களுக்கு என்றால் அன்பளிப்பு ரசூலே. அன்பளிப்புலாம் வேணாம், 800 திர்கம் விலை பேசுகிறார். 800 திர்கம். மதீனா வந்தவுடன் காசை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். ஜாபிர் அலி எல்லாம் போய் கட்டி வச்சிட்டாங்க. மஸ்ஜிது நபவியில கட்டி வச்சுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட காசு கேட்க முடியுமா? புறப்பட்டு செல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலால், என்ன ரசூலே, என்னிடத்திலே பணம் வாங்காமல் ஜாபிர் செல்லுகிறார், வீட்டுக்குள்ளே நுழைந்து விட போகிறார், அவருக்கு தேவையானதையெல்லாம் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். ஓடி சென்று 800 கொடு. ஜாபிர் அலி அல்லாஹ் தஆலாட்ட அந்த 800 பிலால் அலி அல்லாஹ் கொடுக்க எல்லா தேவையான சாமான்களை எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க.
பெருமானார் பிலால் ரலியல்லாஹுவை அழைத்தார்கள். பிலால், இந்த ஒட்டகையையும் அவிழ்த்து சென்று இது ரசூலின் அன்பளிப்பு என்று கொடுத்து விடு. இல்லாட்டி மனைவி கேப்பல்ல, அந்த ஒட்டகத்தை வித்து தானே இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க கேப்பல்ல. கௌரவமும் கெடக்கூடாது, ஜாபிரின் கௌரவமும் கெடக்கூடாது, ஆனால் தேவையும் பூர்த்தியாக வேண்டும். தம்பி கஷ்டப்படுகிற போது தெரியாமல் தம்பியை தூக்கினார். அண்ணன் சிரமப்படுகிற போது கௌரவம் குறையாமல் தூக்கினார். ரப்பு தூக்கி நிறுத்தி விடுவானே. அப்ப இந்த வாழ்வியல் பாடங்களை எல்லாம் நம் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும். கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னென்ன நாட்டங்களை நாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் இந்த இரவிலே ஒற்றைப்படையிலே அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்று சொல்லி சொல்லி கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க காத்திருக்கிறான். கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.